இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோமா. துளசி, அது என்னன்னா நீயும் வெற்றியும் பாப்பாவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். என்னம்மா திடீர்னு? திடீர்னா கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து வைக்கணும்ல. இங்க அஞ்சலியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. அவங்க உன்னையும் தியாவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கூட்டிட்டு வாமா. அப்புறம் வெற்றி எங்கம்மா? அவர் வெளியே இருக்காருமா. வெற்றி கிட்டயும் விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்துருமா. சரிம்மா. என்ன இது, அம்மாக்கு வெற்றி மேல இருக்கிற கோபம் குறைஞ்சிருச்சா? ஹாய் பாப்பா. மேடம், தியாக்கு இப்ப உடம்பு பரவாயில்ல தானே? நீங்களும் சாப்பிடலாமே. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பிடலாம். யார சொல்றாங்க மேடம்? என்னையா சொன்னீங்க? இந்த ரூம்ல வேற யாராச்சும் இருக்காங்களா? உங்களை தான் சொல்றேன், உட்காருங்க. மேடம், நீங்க சாப்பிட்டீங்களா? மேடம், உண்மையாவே நான் சாப்பிட்டுமா மேடம்? சரி மேடம். மேடம், நான் வரும்போதே கையெல்லாம் கழுவிட்டேன். வெற்றி, இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமான்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்களே. இப்ப என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. பாப்பாக்கு செஞ்ச சாம்பார் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பரவாயில்ல மேடம். ஹலோ வெற்றி, சொல்லுங்க அத்தை. அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டு விருந்துக்கு இன்னும் உங்களை நாங்க அழைக்கலல்ல. அதனால நீ துளசியும் தியாவையும் அழைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தனா நல்லா இருக்கும். நான் துளசி கிட்டயும் சொல்லிட்டேன். அத்தை, விருந்துக்கா கூப்பிடுறீங்க? அத்தை, நாங்க அங்க வரணுமா அத்தை? ஆமா வெற்றி, நீ வந்தனா நல்லா இருக்கும். வந்துடுறோம் அத்தை. இப்பவே கிளம்பி வந்துடுறோம் அத்தை. விருந்துக்கு கூப்பிடுற அளவுக்கு குடும்பம் ஒன்னாயாச்சா? பாத்துக்கிறேன். அம்மா, அத்தை மாமா எங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. நாங்க விருந்துக்கு போயிட்டு வந்துடுறோம். நாங்களும் தாண்டா வரோம். அப்படியா? நீங்களுமா? எங்க? நம்ம சம்மந்தி வீட்டு விருந்துக்கு தாண்டா. ஏன், உனக்கு மட்டும்தான் விருந்து வைப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களா? இல்லம்மா, உங்களுக்கு உன் மாமனாரு என் மேல இருக்கிற கோவத்துல கூப்பிடாம இருக்கலாம். அதுக்காக போகாம இருந்தா மரியாதையா இருக்குமா? மாப்பிள்ளை விருந்துனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே போறது தாண்டா முறை. அந்த முறைய நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்ன நீ இப்ப நாங்க அங்க வரணுமா வரக்கூடாதா? என்னமோ உன் மாமனார் வீட்டுல வந்து மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு காலி பண்ண போற மாதிரி அப்படி வெறிக்க பாக்குற. நீங்களா வந்தா எனக்கும் சந்தோஷம்தான். இல்லையா துளசி? சரிங்கம்மா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். அண்ணி, நீங்களும் வாங்க. நீ பாப்பா வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வணக்கம் மாமா. வாங்க வாங்க. வணக்கம். இவங்களை துரத்தி விடுற மாதிரி ஒரு நாள் அவளையும் துரத்தி விடணும். அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும்.
என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அது பின்ன என்ன சம்பந்தி, மாப்பிள்ளை விருந்துனா எனக்கும் என் புருஷனுக்கும் சொல்லிருக்கணும்ல. நீங்க உங்க மகளுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்க. அது முறையா? சொல்லுங்க. இல்ல நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு தான். அட, வரோம் வரலங்க அது வேற. ஒரு வார்த்தைக்காவது நீங்க சொல்லிருக்கணும்ல. சம்மந்தி, உறவுனா சண்டை சச்சரவெல்லாம் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தானே நம்ம அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். என்ன தீபா, உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், அம்மா ஒரு வார்த்தை வான்னு சொல்ல மாட்டியா? அதான் வந்துட்டல, வாமா. என்ன சம்பந்தி, நீங்களும் வான்னு கூப்பிட மாட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. எல்லாரும் சம்மந்தி வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லதுங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? சாப்பாடே சாப்பிட்டுடுவோம். ஆமா, வீடு இவ்ளோதானா இல்ல இன்னும் இருக்கா? இல்லங்க புரியலைங்களே. இல்லைங்க, வீடு இவ்ளோதானா இல்ல பின்னாடி போர்ஷனும் இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல, இவ்வளவுதான் வீடு. என்ன அபி, பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்தன்னு சொல்ற? இவ்ளோதானா வீடு? நான் என்னவோ ஓ வீடு மாதிரி பெரிய பங்களாவா இருக்கும்னு நினைச்சேன். இந்த வீடு என்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு.